என்னோட ஸ்கிரீன் உங்களுக்கு ஷேர் ஆகுதான்னு பாருங்க. ஷேர் ஆகுதா? Yes, sir. ஓகே. பசங்களா இல்ல யாரும் கிறுக்காதீங்க. ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? Yes, நீங்க sir. யார் நீங்க Okay. ஸ்கிரீன்ல இது பண்ணாங்க, ஸ்கிரீன்ல இது பண்ணா எப்படி ஸ்டாப் பண்றதுன்னு தெரியலையே. ரைட், bronchiectasis. ஓகே, இது வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட் கேஸ். பசங்க நீங்க எல்லாம் மியூட் பண்ணிக்கோங்களேன். ஹலோ, டேய் உங்களால ஃபுல்லா கொஞ்சம் மியூட் பண்ணுங்கப்பா. ஓகே, இது வந்து உங்களுக்கு ஒரு ஷார்ட் கேஸ். ஓகேவா? ஹலோ. Yes, sir. ஓகே, என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, இது லாங் கேஸா உனக்கு வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இல்ல யாரும் ஸ்கிரீன்ல ஸ்கிரிபிள் பண்ணாதீங்க, இந்த பவர் பாயிண்ட் எல்லாம் உங்களுக்கு அனுப்பிடுறேன். என்ன ஹிஸ்டரியோட இருக்கும்? ஹிஸ்டரி ஆஃப் கோபியஸ் அமௌண்ட் ஆஃப் ஸ்பூட்டம் ப்ரொடக்ஷன். பேஷண்ட் will be having sputum production copious amount, நிறைய இருக்கும். They will be having a box with them to collect the sputum. Or patient can present to you with hemoptysis. Hemoptysis is blood streaked sputum or blood coughing up of blood. The patient will have clubbing and crackles on auscultation. இருக்கிறதுலே ஆர்எஸ்ல ஈஸியான கேஸ்னா இதுதான் ஈஸி. மற்றல கூட நிறைய ஃபைண்டிங்ஸ் இருக்கும். இது சிம்பிளா ட்ரக்கியா ஷிஃப்ட் ஆயிருக்காது, ஆடர் பிளட் சவுண்ட்ஸ் பெருசா இருக்காது, கிராக்கிள்ஸ் மட்டும் தான் இருக்கும், பிளஸ் கிளப்பிங் இருக்கும். ஈஸியா முடிச்சிடலாம். இது என்ன சொல்றாங்க டெஃபினிஷன்? இட் இஸ் an irreversible abnormal dilatation. அதாவது பிராங்கஸ் நார்மலா டைலேட் ஆகும், அது அப்நார்மலா டைலேட் ஆகுது அண்ட் இர்ரிவர்சிபிளா இருக்கு அப்படின்னாக்க இட் இஸ் கால்ட் அஸ் bronchiectasis. இட் கேன் பி எய்தர் ஃபோக்கல் ஆர் டிஃப்யூஸ். அதில் என்ன சொல்றாங்க? மை ட்ரக்கியா டிவைட்ஸ் இன்டு bronchus. bronchus வந்து டிவைட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். அதில் இந்த 5th to 9th செக்மெண்ட் தான் ப்ரிடாமினண்டா இன்வால்வ் ஆகுது. திஸ் bronchiectasis can occur either in a focal manner or diffuse. ரெண்டு லங்கையும் ஃபுல்லா இன்வால்வ் பண்ணலாம். என்னதான் ட்ரை பண்ணி பார்த்தாலும் some 25 to 50% ஆஃப் கேசஸ்ல you can't come to a etiological diagnosis. இடியோபத்திக்கா தான் இருக்கும், unknown cause. This is more common in women. அதுல ஒரு peculiar form இருக்கு which is more common in non-smoking women more than 50 years. அதான் Mycobacterium avium intracellular complex affect பண்றது of the middle lobe. Factors predisposing. என்னென்ன factors வந்து predispose பண்ணும் அப்படின்னா, it could be a congenital disease or acquired disease. Acquired, as you know, it is mostly due to infections and bronchial obstruction. Sometimes நம்மளோட connective tissue disorders like rheumatoid arthritis and allergic bronchopulmonary aspergillosis, these can cause bronchiectasis. But congenital causes தான் உங்களுக்கு syndromes நிறைய இருக்கும். உதாரணத்துக்கு congenital William Campbell syndrome, Monier-Cohn syndrome, cartaginous syndrome. Cartaginous syndrome is characterized by bronchiectasis, sinusitis and situs inversus. அதாவது ரைட் சைடு இருக்க வேண்டிய லெஃப்ட் சைடு இருக்க வேண்டிய ஹார்ட் ரைட் சைடு இருக்கும். இந்த மாதிரி situs inversus. சந்திர கேட்டர்பால் syndrome சேம் லைக் கார்டாஜினர் எக்ஸப்ட் எனக்கு டெக்ஸ்ட்ரோகார்டியா இருக்கு, லீவோகார்டியா இருக்கும். whereas in cartaginous I will have dextrocardia. dextrona ரைட் சைடுல ஹார்ட் இருக்கும். Young syndrome which is characterized by obstructive azoospermia. செமன்ல ஸ்பெர்ம்ஸ் இருக்காது, பேஷண்ட்டுக்கு கூட bronchiectasis இருக்கும். இல்லாம cystic fibrosis, alpha-1 antitrypsin deficiency. alpha-1 antitrypsin deficiency, as we know, it causes emphysema. முன்னாடி நம்ம படிச்சிருப்போம். but it can cause emphysema, bronchiectasis and cirrhosis of liver. மூணுமே காஸ் பண்ணலாம்.
And hypogammaglobulinemia leads to immunocompromised state, which can lead to infection. This infection can predispose to bronchiectasis. எப்படி இந்த infection bronchitis cause பண்ணுதுங்கிறது நம்ம அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். And there is one other syndrome called yellow nail syndrome, which is characterized by lymphedema, pleural effusion, and yellow nails. Pathogenesis. இதான் என்னோட நார்மல் bronchus. இப்படி இருக்கு இல்லையா, நார்மல் bronchus. அதுல மியூக்கோசிலியரி கிளியரன்ஸ் இருக்கும். அது இந்த மியூக்கஸ் என்ன பண்ணுனாக்க கீழே இருக்கிறத அப்படியே கொஞ்சமா புஷ் பண்ணி வெளியே போயிட்டு எக்ஸ்பெக்ட்ரேட் பண்ணிடும். என்ன நடக்கும் இன் கேஸ் ஆஃப் சம் அப்ஸ்ட்ரக்ஷன்? the obstruction could be either intrinsic or extrinsic. வெளியே ஏதாவது ஒரு மாஸ் கம்ப்ரஸ் பண்ணுது, இல்ல இந்த பிராங்கஸோட வாலே இந்த மாதிரி ஸ்டினோஸ்டா இருக்கு, அப்ப இன்ட்ரின்சிக்கா இருக்கலாம், எக்ஸ்ட்ரின்சிக்கா இருக்கலாம். எனிதிங் which hinders this movement of mucus will result in stasis of the mucus. Mucus stasis இருந்துச்சுனாக்க it will get infected. அந்த இன்ஃபெக்ஷனுக்கு ஏத்து my neutrophils will come and fight. இந்த ஃபைட்ல my bronchial wall gets damaged, elasticity goes off, so it goes in for dilatation. திருப்பி dilatation என்ன ஆகும்? the mucociliary glands again வந்து full damage ஆயிருச்சு, stasis of sputum, so அது அப்படியே vicious cycle மாதிரி வந்துட்டே இருக்கும். This is the pathogenesis behind bronchiectasis. Next, coming to the types of bronchiectasis. மூணு டைப் இருக்கு, cylindrical, varicose and cystic. இல்ல cylindrical தான் most common form அப்படி சொல்றாங்க. It could be due to infectious causes as well as non-infectious causes. Firstly ரெண்டு ஸ்லைடு பார்த்தோம் இல்லையா, rheumatoid arthritis, that itself can cause bronchiectasis. There is one peculiar form of bronchiectasis called as traction bronchiectasis, where there is no obstruction but the bronchus is dilated because of the pull of the scarred tissue surrounding the bronchus. என்னோட bronchus சுத்தி இருக்கிற tissues எல்லாம் scarring நடந்ததனால it pulls my bronchial wall apart, there will lead to dilatation. இதான் நார்மல் bronchus இப்படி இருக்கும். இதே bronchus அப்படியே கொஞ்சம் டைலேட் ஆயிருச்சு அப்படின்னா tubular, டியூப் மாதிரி இருக்குல்ல, tubular or otherwise called as cylindrical. சிஸ்டிக்ங்கிறது சிஸ்ட் மாதிரி கட்டி மாதிரி இப்படி ஆயிரும், சிஸ்டிக். வேரிகோஸ்னா உங்களுக்கே தெரியும், வேரிகோஸ் வெயின்ஸ் பார்த்தோம்ல அந்த மாதிரி. These are the types based upon the morphology. அப்புறம் depending upon the involvement, focal bronchiectasis, diffuse bronchiectasis இல்லையா. Focal bronchiectasis நம்ம முன்ன பார்த்த மாதிரி it is due to compression of the airway that could be either intrinsic or extrinsic. எப்படின்னு இருக்கலாம். Extrinsic compression, it is due to lymph nodes or பக்கத்துல இருக்க parenchyma மேல ஏதாவது மாஸ் இருந்து that can compress your bronchus, hindering mucociliary clearance. And the intrinsic compression could be an airway tumor or aspirated foreign body or stenosed airway. எப்படின்னு இருக்கலாம். Diffuse bronchiectasis கண்டிப்பா there will be some underlying systemic or infectious disease process. Clues to etiology. For example, the patient presents to you with predominantly upper lobe bronchiectasis. அப்படினாக்க suspect cystic fibrosis and post-radiation fibrosis. Apart from this, நம்ம ஊர்ல upper lobe னு ஒன்னு சொன்னாலே first differential diagnosis TB போட்டுக்கலாம். அப்ப TB, cystic fibrosis, post-radiation fibrosis, upper lobe. Middle lung fields நாக்க இந்த M ஐயும் ஞாபகம் வச்சுக்கோங்க. M for Mycobacterium avium intercellular complex and I for immotile cilia syndrome. அந்த syndrome பார்த்தா cartogenous syndrome. அந்த syndromesலாம் predominantly எனக்கு mid lung of the fields தான் affect பண்ணும். Lower lobe aspiration, hypogammaglobulinemia and idiopathic fibrosic pulmonary fibrosis இதெல்லாம் காஸ் பண்ணும். There is one another type called central bronchiectasis. நம்ம bronchiectasis என்ன சொன்னோம், it affects the 5th to 9th segment. சப்போஸ் எனக்கு அதுக்கு முன்னாடி இருக்க bronchus டைலேட் ஆயிருச்சுனாக்க it is called as central bronchiectasis. It is seen in ABPA, allergic bronchopulmonary aspergillosis, and 2 congenital syndromes, Monier-Cohn syndrome and Williams-Campbell syndrome. இது எந்த லோப் இன்வால்வ் ஆகுதுன்னு ஒரு சின்ன க்ளூ கிடைக்கும், அவ்வளவு. Next one is bronchiectasis sicca. Sicca அப்படினாலே the word sicca means dry. ஆனா நம்ம என்ன சொன்னோம், bronchiectasis is characterized by copious amount of sputum production. அப்போ there will be bronchiectasis but sputum production இருக்காது. Patient will be presenting to you only with hemoptysis. It is seen in TB of the upper lobe. At the Brock syndrome, நம்ம சொன்னல ரைட் சைடுல there are 3 lobes, upper lobe, middle lobe, lower lobe. Left side upper lower மட்டும் தான் இருக்கு. இந்த right middle lobe has some tendency to develop bronchiectasis, that too from Mycobacterium avium cellular complex. ஏன் அப்படினாக்க one, it has a long and narrow lumen. அங்கிருந்து வர bronchus ரொம்ப லாங்கா இருக்கும், plus ரொம்ப narrow lumen இருக்கும். Also it is surrounded by lymphatics which can interfere with your mucociliary clearance, and it lacks collateral ventilation from adjacent parts of the lungs. Therefore
Mycobacterium avium intercellular complex and immotile cilia syndrome can affect this lobe, and this one is called as a Brock syndrome. And pseudobronchiectasis, here there is pseudobronchiectasis, it is reversible bronchiectasis. Consolidation, tracheobronchitis, collapse. The moon condition there will be mild bronchial dilatation, but on the disease cure it goes in for reverse back to normal. Next, clinical features. Copious amount of sputum production, crackles and wheezing. Some patient can present to you with difficulty in breathing and clubbing. Complications. These are the 8 complications of bronchiectasis. First one is hemoptysis. Any infectious process can erode through the bronchial wall. Bronchial wall of bronchial artery that erode panni, it can produce hemoptysis, which can be life-threatening. Or metastatic abscess. This is just an abscess. This abscess can go into right side of the heart, from there to the left side of that via some patent foramens. It can cause metastatic abscess. Or pneumothorax can cause blebs on the surface of lung and can produce pneumothorax. Chronic bronchiectasis can produce carpulmonale also. Amyloidosis occurs with any chronic inflammatory disease, and bronchiectasis is one chronic inflammatory disease. And recurrent pneumonia is an infectious process that can also occur, and pyothorax, lung abscess. These are the complications of bronchiectasis. Diagnosis: if you suspect or particular etiology think பண்றோம்னா அதுக்கு நான் டெஸ்ட் பண்ணலாம். For example, if I am suspecting immotile cilia syndrome, I can go for saccharine test. Saccharine test is nothing but placing a pellet of sugar or sugar cubes எடுத்து மூக்கோட முன்னாடி பகுதியில் வச்சிருவாங்க. 20 minutesல இந்த டேஸ்ட் he can feel in the throat. மூக்குல வச்சது, because அவனுக்கு mucociliary glands intact ஆயிருச்சுனாக்க அந்த சுகர் டிசால்வ் ஆகும். டிசால்வ் ஆனா அது அங்க நேரா throat கொண்டு போகும். நம்மளே கண்ணுக்கு டிராப்ஸ் போட்டதுல தொண்டைக்கு வரும், கசக்கும், பார்த்திருப்பீங்க. Same principle தான். That is called a saccharine test used to detect ciliary motilities. இது இல்லாம there are radial CT ல கண்டுபிடிக்கலாம். One is tram track sign, signet ring sign, lack of bronchial. இதெல்லாம் signs in CT, seen in bronchiectasis patient. Tram track appearance என்ன அர்த்தம்? நார்மலா என்னோட bronchus ஆகும், டேப்பரிங்கா இருக்கும். ஆரம்பத்துல ரொம்ப பிராடா இருக்கும், போக போக நேரோ ஆயிட்டே போயிட்டு இருக்கும். அப்படி போகாம ரெண்டும் பேரலா ஓடிட்டு இருக்கு. ட்ராம் ட்ராக், அந்த ரயில்வே ட்ராக் மாதிரி இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் ட்ராம் ட்ராக் சைன். சிக்னட் ரிங் சைன். நார்மலா என்னோட பிராங்கஸ் பக்கத்துல ஒரு பிராங்கியல் ஆர்டரி இருக்கும். இந்த ரெண்டும் வந்து சேம் சைஸ்ல இருக்கும். பட் எனக்கு இங்க பிராங்கஸ் டைலேட் ஆகிறதுனால பிராங்கஸ் மட்டும் பெருசாயிரும், அது அக்கமனிங் ஆர்டரி அதே சைஸ்ல இருக்கும். பார்க்கறதுக்கு ஒரு ரிங் மாதிரியே இருக்கும். இதுக்கெல்லாம் தனியா யூடியூப்ல வீடியோ இருக்கு, நான் உங்களுக்கு அதோட லிங்க் ஷேர் பண்றேன். அவர் பேஷண்ட் will be having lack of bronchial tapering. Courtesy 1 centimeter near the pleura, patient will not, you cannot see any bronchus in a normal individual. And the courtesy 1 centimeter bronchial marking தெரிஞ்சுனாக்க it is abnormal. Tree in blood appearance இது ஒரு infective etiology indicate பண்ணோடதான். Finger and glove appearance, நிறைய bronchus பக்கத்துல இருந்துச்சுனாக்க ஒரு finger glove குள்ள மாட்டின மாதிரி இருக்கும். Approach: first detailed history has to be obtained. Like அடிக்கடி சளி பிடிக்குமா, சைனசைட்டிஸ் இருக்கு, குழந்தைங்க இருக்குதா, இங்கதான் நமக்கு அந்த குழந்தைங்க தேவைப்படும். ஏன்னா கார்டாஜினஸ் சிண்ட்ரோம், இம்மோட்டல் சிலியா சிண்ட்ரோம் இந்த மாதிரி என்ன பண்ணும், the patient will be having infertility, அதெல்லாம் கேட்கலாம். செஸ்ட் இமேஜிங் எடுத்து பார்க்கலாம். சப்போஸ் ஃபோக்கல் பிராங்கிட்டிஸ் ஒரே ஒரு குட்டி இடத்துல மட்டும் எனக்கு அந்த கிராக்கிள்ஸ் கேக்குது அப்படின்னாக்க பெஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் இஸ் பிராங்கோஸ்கோபி. ஏன்னாக்கா ஃபோக்கல் பிராங்கிட்டிஸ் as we saw earlier, it is due to obstruction. Obstruction could be intrinsic or extrinsic. அப்ப அந்த லியூமன் நேரோடா இருக்கான்னு பார்க்கிறதுக்கு பிராங்கோஸ்கோபி இஸ் தி பெஸ்ட். Treatment: it is an infective process, hence antibiotic has to be given, but this is a lifelong process. அப்படிங்கிறப்ப prophylaxis ஆகும் சில ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் bronchial hygiene. ஸ்மோக்கிங் அவாய்ட் பண்ணிக்கணும், செஸ்ட் பிசியோதெரபி பண்ணலாம், பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி தெரப்பி இஃப் த பேஷண்ட் ஹேஸ் சம் rheumatological disease like rheumatoid arthritis அந்த மாதிரி இருந்துச்சுனாக்க ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி தெரப்பி கொடுத்துக்கலாம். Antibiotics are to be given for a minimum of 7 to 14 days கொடுக்கணும். ஒரு peculiar infection MAC, Mycobacterium avium intercellular complex, which predominantly affects non-smoking women of more than 50 years. That too the mid lung, நம்ம சொல்ல MI அப்படி சொல்லி அந்த இது எப்படி டயக்னோஸ் பண்றது, இதுக்கு ஒரு சில கிரைட்டீரியாஸ் இருக்கு. இதெல்லாம் மோஸ்ட்லி உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. இது ஹேர்ஸ் அண்ட் ஜஸ்ட் இருக்கு. இந்த ஸ்லைட்ல உங்களுக்கு ஷேர் பண்றேன். உங்களுக்கு மற்றதெல்லாம் புரிஞ்சுது அப்படின்னாக்க இதை படிச்சுக்கோங்க. இதுக்கு ரெக்கமெண்டட் ரெஜிமென் இஸ் மேக்ரோலைட், ரிஃபாம்பிசின் அண்ட் ஈத்தாம்பியூட்டால். இங்க மேக்ரோலைட் இஸ் த ட்ரக் ஆஃப் சாய்ஸ். ஏன் சொல்றாங்க, ஏன் இந்த இடத்துல இதை மட்டும் ஹைலைட் பண்றேன் அப்படின்னாக்க, நார்மலா நம்ம அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனுக்கு மேக்ரோலைட்ஸ் நம்ம மட்டும் ரைட் அண்ட் லெஃப்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி என்ன ஆர்கனிசம் இருக்குன்னு தெரியாம யூஸ் பண்ணோம்னாக்க மேக்ரோலைட் ரெசிஸ்டன்ஸ் வந்துடும்.
எப்படி டிபிக்கு ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சோ அதே மாதிரி ஏடிபிக்கல் மைக்ரோபாக்டீரியம்க்கும் யூ வில் கிரியேட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ மேக்ரோலைட்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த ஆர்கானிசம் இருக்காங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கொடுக்கறது பெட்டரா இருக்கும். bronchial hygiene, hydration. எவ்வளவுக்கு எவ்வளவு ஹைட்ரேட் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு என்னோட மியூக்கஸ் ஸ்பூட்டம் என்ன ஆகும், கொஞ்சம் லிக்விடா இருக்கும். ஸோ தட் ஈஸியா வெளியே வந்துடும். அது ரொம்ப கொலன்னு விஸ்காசிட்டி அதிகமாக அங்கே ஸ்டேஜ் இருக்கும். ஒன்று ஆர் மியூகோலைட்டிக்ஸ். திஸ் ஆர் ட்ரக்ஸ் தட் கேன் பிரேக் த ஸ்பூட்டம் ஆர் மியூக்கஸ். மியூகோலைட்டிக்ஸ் இது இருக்குல்லையே, நம்ம NSL சிஸ்டம் அந்த மாதிரி ட்ரக் கொடுக்கலாம். பிராங்கோ டைலட்டஸ் கொடுக்கலாம் இஃப் யூ சஸ்பெக்ட் சம் bronchial obstruction. செஸ்ட் பிசியோதெரபி கேன் பி ட்ரைட். செஸ்ட் தட்டி கொடுத்தோம்னா என்ன ஆகும், the sputum gets detached from the bronchial wall which can be expectorated. But one there's a contraindication for chest physiotherapy if the patient has active hemoptysis. ஏன்னா ஆல்ரெடி அங்க ப்ளீட் அடிச்சிட்டு இருக்கு. நீங்க போய் வேகமா தட்டினீங்கன்னாக்க இருந்த கொஞ்சம் clots also can get dislodged which may aggravate your bleeding. Suppose if you suspect cystic fibrosis, go for Dornis drug இருக்கு. அதனால நம்ம ஊர்ல இருக்கான்னு தெரியல. This can be tried. அடுத்து anti-inflammatory therapy. ஸ்டீராய்ட்ஸ் கொடுக்கலாம் எப்போ, when the patient has some non-infectious causes. இன்ஃபெக்ஷன் இருக்கப்ப எப்பவுமே ஸ்டீராய்டு கொடுக்க கூடாது. நான்-இன்ஃபெக்ஷஸ் கொடுக்குறப்ப you can try. For example, எனக்கு rheumatoid arthritis அது ரிலேட்டட் bronchitis இருந்துச்சு அப்படின்னா கொடுக்கலாம். And there is another condition called ABPA, allergic bronchopulmonary aspergillosis. இது வந்து ஒரு ஆஸ்பர்ஜிலஸ் இன்ஃபெக்ஷனால வர்றது தான். பட் இன்ஃபெக்ஷன் பர்சனல் வர்றதை விட அது ஒரு அலர்ஜினால வர்றது. அப்போ அலர்ஜிக்கு will be giving steroids. அப்போ இந்த ரெண்டு கண்டிஷன்லயும் you can go for steroids in bronchiectasis. சர்ஜரி சப்போஸ் ஒரே லோப்ல திரும்ப வந்து சப்ரஷன் பஸ் அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னாக்க இட் கேன் பி ரிசெக்டட். Prevention, always treat the underlying cause. உதாரணத்துக்கு patient if he has hypoglycemia that has to be treated. Alpha 1 antitrypsin deficiency இருந்துச்சுன்னா அது has to be treated. இந்த மாதிரி cystic fibrosis இருக்கு, underlying disease ஏதாவது கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னா அந்த disease has to be treated. And common organism like pneumococcus and Haemophilus influenza vaccinations are available. This can be given yearly. Smoking cessation, as with any respiratory disorder, smoking cessation has to be done strictly. இப்போ பேஷண்ட் ரெக்கரண்டா வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் யூ கான்ட் அட்மிட் இல்லையா, அப்ப என்ன பண்ணலாம், பேஷண்ட்டுக்கு லைஃப் லாங் ஆன்டிபயோட்டிக் கொடுத்துடலாம். எப்படி கொடுக்கலாம், ஓரல் ஆன்டிபயோட்டிக்ஸ் ஃபார் 1 to 2 weeks per month. ஒரு மாசம் ஃபுல்லா சாப்பிட சொல்லாம மாசத்துல ஒரு 15 நாளைக்கு மட்டும் சாப்பிட்டுக்கோங்க. இது ஒண்ணு. யூஸ் ஆஃப் ரொட்டேட்டிங் ஷெட்யூல் டு மினிமைஸ் ரெசிஸ்டன்ஸ். அதுக்காக ஒரே ஆன்டிபயோட்டிக்கை கொடுக்காம ஒரு மாசம் ஃப்ளூரோகுயினோன், ஒரு மாசம் மேக்ரோலைட்ஸ் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஆர் மேக்ரோலைட்ஸ் டெய்லி ஆர் த்ரைஸ் வீக்லி இதுவும் கொடுக்கலாம். மேக்ரோலைட்ஸ் என்ன ஒரு அடிஷனல் ஃபீச்சர் நல்லது அப்படின்னாக்க, மேக்ரோலைட்ஸ் ஹேவ் ஆன்டி-இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி ஆல்சோ. கொஞ்சம் எனக்கு டிசீஸ் ரெசப்ஷன் சீக்கிரம் பண்ணி கொடுக்கும். இஃப் அவைலபிள் ஏரோஸ்லைஸ்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ், ஆன்டிபயோட்டிக்கை வந்து நம்ம நெபுலைஸ் வைக்கணும் இல்லையா, அந்த மாதிரி வச்சு கூட கொடுக்கலாம். ஆர் இன்டர்மிட்டன்ட் ஐவிபயோட்டிக்ஸ் ஃபார் மோர் சிவியர் டிசீசஸ். எப்பயுமே ஆல்வேஸ் ரூல் அவுட் MAC, மைக்கோபாக்டீரியம் ஏவியம் இன்டர்செல்லுலர் காம்ப்ளெக்ஸ், பிஃபோர் யூசிங் மேக்ரோலைட்ஸ் ஃபார் த ஃபியர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஒரு நிமிஷம். இப்ப இந்த bronchitis சொன்னோம் இல்லையா, ஓகே. இதுல என்ன ஆகுது அப்படின்னாக்க, உங்களுக்கு bronchitis கேஸ்லாம் சொல்லி கொடுத்துரும், எந்த சைடுல இருக்கு என்ன இருக்கு எல்லாமே கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. பேஷண்ட்டுக்கு இப்ப என்ன பண்றோம், RSல இன்ஸ்பெக்ஷன், பால்பேஷன், பெர்கஷன், ஆஸ்கல்டேஷன் 4 தான் பண்ண போறோம். இன்ஸ்பெக்ஷன்ல ட்ரக்கியா நார்மலா தான் இருக்கும். ஏன்னா வெறுமனே bronchitis மட்டும் இருந்துச்சு ஐசோலேட்டடா அப்படின்னாக்க ட்ரக்கியா won't move. கேட்டா இப்போ ஒரு சரி ஃபைப்ரோசிஸ் போய் அந்த ஃபைப்ரோசிஸ்னால ட்ராக்ஷன் bronchitis மாதிரி இருந்துச்சுனாக்க ட்ரக்கியா கேன் பி மூவ். பட் பியூர் bronchitisல ட்ரக்கியா will be in the midline. அப்புறம் crowding of ribs இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது unless the patient has some other etiology. பால்பேஷன்ல பேஷண்ட்க்கு வந்து அந்த டாக்டைல் ஃபிளமிட்டஸ் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஏன்னா அதுல ஸ்பூட்டம் நிறைய இருக்கிறதுனால. பிரெத் சவுண்ட்ஸ்ல ஒரு கிராக்கிள்ஸ் கேட்கும். அந்த கிராக்கிள்ஸ் எப்படி இருக்கும்னாக்க, நம்மளோட அந்த வெல்க்ரோ இருக்கு இல்லையா, ஷூஸ் அண்ட் ஸ்லிப்பர்ஸ்ல ஒரு வெல்க்ரோக்குள்ள வச்சுட்டு எடுத்தோம்னா ஒரு கரகர சத்தம் கேட்கும் இல்லையா, அந்த வெல்க்ரோ சத்தம் மாதிரி வெல்க்ரோ கிராக்கிள்ஸ் கேட்கும். கோர்ஸ் லெதரி கிரெபிடேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த bronchitis இருக்கிறது. இட் ஹஸ் கோர்ஸ் லெதரி கிரெபிடேஷன்ஸ். எந்த ஏரியால இருக்கு, உதாரணத்துக்கு ரைட் சூப்பராக்குலரா, இன்ட்ராக்குலரா, மெமரியா, ஆக்சிலரியா, இன்ட்ராக்சிலரியா, இந்த ரீஜன் கரெக்டா சொல்லணும்னா அந்த லோப் மட்டும் அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லணும். அல்டிமேட் டயக்னோசிஸ் a case of bronchiectasis involving the ரைட் சைட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிக்கணும். கூட காம்ப்ளிகேஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா காம்ப்ளிகேஷன் சொல்லணும், இல்லைன்னா மோஸ்ட்லி தேவைப்படாது. bronchiectasis இருக்கிறதுலாம் ரொம்ப சிம்பிளான கேஸ் இதுதான். பட் இதுல கேள்வி கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஏன்னா இந்த சிண்ட்ரோம்ஸ் அசோசியேட்டட் bronchiectasis அப்படின்னு கேட்பாங்க.
அப்படிங்கிறப்ப நம்ம இந்த சிண்ட்ரோம்ஸ் நமக்கு எத்தனை அரௌண்ட் ஒரு 10 சிண்ட்ரோம்ஸ் பக்கத்துல இருக்கு. எல்லோ நைல் சிண்ட்ரோம், காட்டாஜன சிண்ட்ரோம், விமோட்டல் சிண்ட்ரோம் எல்லாத்தையும் பத்தி கொஞ்சம் 2 வார்த்தைகள் தெரிஞ்சுக்க வேண்டியதான். தெரிஞ்சுக்கணும்னாக்க ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இதுல சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? எஸ் சார். ஓகே, இந்த பவர் பாயிண்ட் இந்த வீடியோ ரெண்டுமே ஷேர் பண்ணிடுறேன். முடிஞ்சாலும் என்ன பண்ணுனாக்க அதர் இதுவும் படிக்கணும். இது மட்டும் கிடையாது, இதுல மொத்தமா 4 கேஸ் தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது. பட் நிறைய இருக்கும். சரியா? ஓகே சார். எஸ் Okay. சார். Bye bye. Thank you, sir. Thank you sir. Sir, don't go, Thank you, sir. sir. Thank you, sir.